எல்லோருக்கும் சவடிக்கா சவடிக்ரா. எப்படி இருக்கீங்க? உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆனா எங்கன்னு தான் தெரியல. ஆமாண்டா, எனக்கும் இவனை எங்கேயோ பார்த்த ஃபீலிங் தான். ஒரு சில அலுவல் பணி காரணமா என்னால வீடியோ கண்டினியூவா போட முடியாம போச்சு. இதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எதை பற்றி ஒரு கிரிக்கெட் அப்டேட் கொடுக்கலாமே. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நடந்துட்டு இருக்கு. 3 டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1-1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 4th டெஸ்ட்டில் Day 3 கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போது இதை பற்றி பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கான இந்த வீடியோ தான் இது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சோஃபார் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்ட்டு ஈக்குவலாக பேலன்ஸாக இருக்க மாதிரி தோணும். பட் நம்ம இந்தியாவோட சைடில் பார்க்கும்போது இது ஒரு டவுன் சைடை தான் நான் பார்க்குறேன். ஆமா, நான் நம்புறத சொல்றேன். உனக்கு என்ன? நம்ம இதோட டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்க்கு 2 வாட்டி கண்டினியூவாக செலக்ட் ஆகிருந்தோம். 3rd டைமும் போயிடுவோம், ஹேட்ரிக் பண்ணிடுவோம் ஃபைனல்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீரீஸ் போகிற போக்க பார்த்தா நம்ம ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகுமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அப்புறம் சொல்லுங்க. இந்த சீரீஸில் டாப் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா அஸ் யூஷுவல் பவுலிங்கில் சூப்பர் ஸ்டார் பும்ரா, அதே மாதிரி வேற எனக்கு ஒரு டவுட். யாரும் இல்லைங்க. பேட்டிங்கில் பார்க்கும்போது ஜெய்ஸ்வால், அந்த வீரம், அந்த பிரேவ்னஸ், மிச்சல் ஸ்டார்க் கிட்ட போயிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போடுறீங்க அப்படின்னு சொன்ன தைரியம் ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படி அந்த பையன் கண்டினியூவாக. அதே மாதிரி இன்னொரு நியூ ஃபைனல்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செஞ்சுரி எடுத்த நிதிஷ்குமார் ரெட்டி. அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆள் 21 வயசு. அவங்க அப்பா கிரவுண்டோட ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்து பார்க்குறாரு. 99 ஒரு ஷாட் 103க்கு ஒரு பவுண்டரி மூலமாக. இது அவரோட வாழ்க்கையில் ஜெம் ஆஃப் தி இன்னிங்ஸ்னு சொல்லலாம். இவர் T20க்கு மட்டும் கிடையாது, ஹீஸ் அ கம்ப்ளீட் கிரிக்கெட்டர் அப்படின்ட்டு கிரிக்கெட் இண்டஸ்ட்ரிக்கு அனௌன்ஸ் பண்ண ஷாட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். இவரோட பவுலிங்கில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்குது. இவர் ஏன் வச்சுருக்கோம் பிளேயிங் லெவலில் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் இந்த 3 டெஸ்ட்டில், இது 4வது டெஸ்ட்டில் கூட லீவ் பண்ணிடுங்க இந்த செஞ்சுரியை. 3 டெஸ்ட்டில் இவர் பண்ண ஸ்கோரை இந்தியனோட டாப் ஆர்டர் அப்பார்ட் ஃப்ரம் ஜெய்ஸ்வால், KL ராகுல், இவங்க 2 பேரை தவிர மற்றவங்க எல்லாம் இவரோட ஒரு இன்னிங்ஸ் இல்லை 2 இன்னிங்ஸ் ஒரு டெஸ்ட்டோட ஸ்கோரை கூட அவங்க ரீச் பண்ண முடியல. அந்த அளவுக்கு தான் நம்ம டாப் ஆர்டர் இருந்தது. என்ன இருந்தாலும் நம்ம குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. பட் ஃபார்ம் இல்லைன்னா அவங்களாம் பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும், சௌரவ் கங்குலி ஆகட்டும், ராகுல் டிராவிட் ஆகட்டும், அவங்களுக்கு VVS லக்ஷ்மன் ஆகட்டும், இந்த 4 பேர்த்துக்குமே இந்த கொஸ்டின் வந்தது. இந்த கொஸ்டின் ஏன் இப்போ வரல? ரோஹித் சர்மா சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. கேப்டன்ஷிப்பும் அந்த அளவுக்கு இல்லை, பழைய டச் இல்லை ரோஹித் கிட்ட. விராட் கோலி ஃபார்மில் இல்லை. அதே மாதிரி ரிஷப் பண்ட் பேட்டிங் சுத்தமாக இல்லை. நான் போய் இறங்கி அடிக்கிறேன், மாட்டினா பாக்கியம், மாட்டாட்டி லேகியம் அப்படின்னு ஸ்ரீகாந்த் சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி ஆடுற மாதிரி தெரியுது. டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அது தேவையா? இந்த டைப் ஆஃப் ஷாட்ஸ் ஷார்ட் செலெக்ஷன் தேவையா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ரன் அவுட்ஸ்லாம் பார்க்கும்போது இது ஏன் இவங்கெல்லாம் எப்படி இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸாக இத்தனை வருஷம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை முன்வைக்கலாம். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் எதுக்கு இருக்காருன்னு தெரியல. அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, பிரசீத் கிருஷ்ணா. அவர் வில்லு அம்பு அந்த போ ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கும். அது ஒரு அடிஷ்னல் மில்லி செகண்ட்ஸ் பேட்டருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், பால் எங்கே வருது அப்படின்னு அவங்க டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. ஸோ அவரை நான் கிளப் கிரிக்கெட்லேயே அவர் நல்லா பேட்டிங் பண்ணுவாங்க பேட்டர்ஸு. இல்லை டெஸ்ட் மேட்ச்சில் அதுவும் ஆஸ்திரேலியா போய் அவங்க ஹோம் சாயில் போய் கொடுத்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியல. அதுக்கு நீங்கள் ஹர்ஷித் ராணாவை கூட வச்சுக்கலாம். முகமது சிராஜும் எடுத்துட்டு ஹர்ஷித் ராணா உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்னொரு ஸ்பின்னர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அஸ்வினை ரீப்ளேஸ் பண்ண கோட்டையான் அந்த ஸ்பின்னரோட நீங்கள் வச்சு ஒரு ட்ரையல் பார்க்கலாம். ஏன்னா பவுலிங்கில் பும்ரா மட்டும்தான், பேட்டிங்கில் ஜெய்ஸ்வாலும் KL ராகுலும், இப்போ இந்த மேட்ச் மட்டும் இல்லாமல் இந்த த்ரூ அவுட் சீரீஸ்லேயே நிதிஷ்குமார் ரெட்டியும் பண்ணிருக்கிறத பார்க்கும்போது இவங்க 4-5 பேர் தான் விளையாடுறாங்க. மற்றவங்க எல்லாம் சப்போர்ட் ஸ்டாஃபாக கிரவுண்டுக்குள்ளே இருக்காங்க, பிச்சுக்குள்ளே இருக்காங்க. இப்படி தான் எனக்கு தோணுது. நிதிஷ் குமார் ரெட்டி தம்பி, நீ வேற லெவல் தம்பி. உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பேட்டிங்கில் நீ அப்ரோச் பண்ணுற T20யில் பார்க்கும்போது ஒரு ஸ்டார் உதிச்சிட்டார் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு நீ பண்ணியிருக்கிறது, யூ ஆர் நாட் ஓன்லி அ ஒயிட் பால் கிரிக்கெட்டர், யூ ஆர் அ ஆல்ரவுண்ட் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கம்மா. அதே மாதிரி உங்களோட ஷார்ட் செலெக்ஷன் ஆகட்டும், அந்த பேஷன்ஸ், பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி விச் இஸ் மிஸ்ஸிங் இன் அதர் பேட்டர்ஸ் ஆஃப் இந்தியா, அதை ஸ்ட்ரோக் பிளே பண்ணுறது, ஆப்போசிட் இருக்க உங்கள் பார்ட்னர்ஸை பிலீவ் பண்ணுறது, இதெல்லாம் உங்களை டிபார்ட் ஃப்ரம் அதர் பேட்டர்ஸ். அதே மாதிரி இவர் 50 அடிச்ச போது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. புஷ்பா 1
கன்னோட இது பண்ணியிருந்தார், சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இந்த 100 அடிக்கும்போது அவர் கொடுத்த இது வந்து புஷ்பா 2 இல்ல, மேபி புஷ்பா 3ல இந்த இது அல்லு அர்ஜுன் ஃபாலோ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அந்த டெடிகேஷன், அந்த டிட்டர்மினேஷன், ஐ எம் ஹியர் டு ரெப்ரசன்ட் மை கண்ட்ரி அப்படிங்கிற அந்த பேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா வந்து வேர்ல்டு கொடுத்த மாதிரி இருந்தது. அப்ரிஷியேட், கூடோஸ் டு நிதிஷ்குமார் ரெட்டி. இந்த பிளேயர் மாதிரியான பிளேயர்ஸ் தான் நீங்க டொமஸ்டிக்ல ஐடென்டிஃபை பண்ணி இன்டர்நேஷனல்ல பூஸ்ட் அப் பண்ணணும். ஒருத்தர் வந்து அவர்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக டேக் இட் ஃபார் கிராண்டடா ஒரு பொசிஷன் கொடுத்தோம்னா யூ ஆர் ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப் அஸ் அ டீம் அண்ட் யூ ஆர் டிசேபிள்ட் யுவர் செல்ஃப் டு கிளைம் தட் வின்னிங் மூமெண்ட் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணுங்க. இந்த வீடியோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கிரிக்கெட் லவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸையும் ப்ளீஸ் ஆட் பண்ண சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே செக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெஃபர் பண்ணுங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Long live happy life. Merite. Correct.